நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான கார்த்திகேயன் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான படிவம் 2A மற்றும் பிரமாண பத்திரம் படிவம் 26 ஆகியவை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் அலுவலக நேரங்களில் வேட்புமனுக்களை பெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் ஆர்வமுடன் அரசு அதிகாரிகளிடம் வேட்புமனுக்களை இலவசமாக பெற்றுச் செல்கின்றனர். தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கட்சி சார்ந்த பெயர் பலகைகளை மறைப்பது, சுவர் விளம்பரங்களை வண்ணம் தீட்டி அழித்தனர். முக்கிய அரசியல் தலைவர்கள் கல்வெட்டு, சிலை, பெயர் பலகைகளை தேர்தல் அலுவலர்கள் மறைத்தனர். தெரிந்தே சங்கடப்படுத்துவதும் பலியாடாக ஆக்குவதும் தனக்கு கவலை அளிப்பதாக கர்நாடக முன்னாள் முதல்வரும் பாஜக எம்பியுமான சதானந்த கவுடா கூறியுள்ளார். தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்காததை தொடர்ந்து தனது மனக்குமுறலை அவர் வெளியிட்டுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய சதானந்த கவுடா, நான் தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெற முடிவெடுத்த போது பாஜகவில் உள்ள அனைத்து முக்கிய தலைவர்களும் என்னை சந்தித்து சமாதானப்படுத்தி மீண்டும் வந்து போட்டியிட சொன்னதாக தெரிவித்தார். ஆனால் அவர்கள் எனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்காமல் சில சங்கடங்களை ஏற்படுத்தியதாகவும் வருத்தம் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.